V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினராக இணைந்திருக்கின்றோம். இயற்கை பேரிடர்கள் குறித்து நாட்டின் பல பகுதிகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவை சுற்றியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே இதுக்கு காரணம். இன்றைய தினத்துக்குள் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் வடமேற்கு திசையில் நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் சில தினங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை, திருகோணமலை, அம்பாறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டரிலும் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாக சாத்தியம் காணப்படுவதாகவும் மணிக்கு 40 கிலோமீட்டரில் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்த அபாயம் ஏற்பட்டால் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அறிய தருமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனர்த்தத்தால் 3 மாகாணங்களைச் சேர்ந்த 562 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணத்தினர் 7025 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 29 வீடுகள் சேதமடைந்துள்ளது. இதில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 365 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 7854 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 122 குடும்பங்களைச் சேர்ந்த 399 பேர் நலம்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு மரங்களின் கிளைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீப் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோர் இடம்பெயரும் நிலை ஏற்படுமாயின் 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக உணவு வழங்குவதற்கு, அதன் பின்னர் தேவைக்கேற்ப உணவு வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் இந்தியாவின் தமிழ்நாட்டில் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கும் தொடர்ச்சியாக மாவட்ட அரசாங்க அதிபரால் பிரதேச செயலாளர்களோடு கலந்துரையாடி முக்கிய அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கூடிய மக்கள் அதிகளவிலாக வெள்ளத்திலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியுமோ அதுக்கான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கான முன் ஆயத்த பணிகள் எல்லாம் இங்கு நடவடிக்கைகளாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதில் வெள்ளத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அடையாளப்படுத்தி முன்னாயத்த நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதேபோன்று வெள்ள அனர்த்த ஆபத்து காரணமாக வதிவிடங்களை விட்டு வெளியேற மக்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான ஒரு இடங்களை தங்கும் இடங்களை தயார்படுத்தி கொடுக்கிறது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவிகளை பெற்றுக்கொள்வது, ஆபத்தான மரங்கள் எல்லாட்டி கிளைகளை எல்லாம் அகற்றுவது, அதே போல தற்காலிக தங்குமிடங்கள் இருக்கிறவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பது தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கு முடிவுகளாக எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பிலாக அறிவிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அறிவிப்பதற்காக 24 மணி நேரமும் இயங்குகின்ற தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 070357894 அல்லது 0212221676 அல்லது 117 என்ற மக்கள் அனர்த்தம் தொடர்பாக தகவல்களை வழங்குவதற்கு அரசாங்க அதிபர் திணைக்களத்தினால இந்த தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அறிய தருவதோடு இதேவேளை கடத்தொழில் அமைச்சர் பல்வேறுபட்ட இடங்களுக்கு ஜாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் தங்கி இருக்கக்கூடிய வெள்ளங்கள் ஓரளவுக்கு தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அவர் தன்னுடைய கள நிலவரங்களை ஆராய்ந்திருந்தார். அதையும் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் பலர் அந்த மாவட்டங்களில் நீர் தங்கி இருக்கக்கூடிய இடங்களையும் அவர்கள் அவதானித்து அதன் சார்ந்தான குறைபாடுகளை பார்த்து கொள்வதையும் இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விட
வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் வேதநாயகம் பல்வேறுபட்ட விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்வருகின்ற நாட்களில் வடக்கு மாகாணத்தின் இடர் பாதுகாப்பு பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அவற்றை எதிர்கொள்வதற்கு தாங்கள் என்றுமே தயார் நிலையிலாக இருப்பதாகவும் அதுக்கான நகர்வுகளை தாங்கள் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை தாங்கள் ஏற்படுத்தி கொண்டதாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இதை தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தில் காய்வாய்கள் மற்றும் துப்புரவு செய்யப்பட்டுள்ள மாவட்ட செயலர் சுட்டிக்காட்டியிருந்தார். நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் யாழ் மாவட்டத்தில் நேற்று 6 மணி நேரத்துக்குள்ள 130 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவானதால் திடீரென வெள்ள நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லியிருந்தார். யாழ் மாவட்டத்தின் உப்பாறு மற்றும் தொண்டமனாறு நன்னேரியினதும் வழுக்கை ஆற்றினதும் வெள்ள நீர் கடலுக்கு வெளியேற்றும் தடுப்பண கதவுகள் இம்முறை முன்னதாகவே திறக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் கடும் மழை எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதை கருத்தில் கொண்டு அவை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருந்தார். மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் எரிமடு குளத்தில் நீர் மட்டம் 18.3 அடியாக உள்ளது. 350 மில்லிமீட்டர் மழை பதிவாகுவதால் 30 அடி வரையில் நீர்மட்டம் உயர்வடையக்கூடும். இருப்பினும் நீர் வெளியேற்றம் பிரதேசத்துக்கு வாய்க்கால்கள் அண்மித்து உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல என்ற விடயத்தையும் அங்கு பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.